ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான தமிழ் புது மாத பிறப்பு தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. இன்றைய தினம் பொங்கல் தினம் என்பதால் அனைவருக்கும் இனிமையான எனது உணவு கனிந்த பொங்கல் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் பொதுவான நமது ராசி பலன்கள் மூலமாக டீட்டெயிலாக அனலைஸ் பண்றதுனால கண்டிப்பாக இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் இருக்கு. ஸோ நீங்க மற்ற ராசிக்கான பலன்களை அதை பார்த்து நீங்க தெரிஞ்சு கொள்ள முடியும் நண்பர்களே. எனவே அந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஸ். இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் இந்த தை திருநாள் முதல் பெற்றிட அனைவருமே மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உங்களது சொந்த உழைப்பை நம்பி மட்டுமே வாழும்படி சித்தர்கள் வாக்கின்படி வாழ்ந்து அனைவருடைய இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்றிட அனைவரும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி 2023ஆம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் முதல் நாள் இன்றைய தினம் சூரிய பொங்கல் பண்டிகை தினங்க. இன்றைய தினம் காலை 9 மணி முதல் 10 மணி வரையிலும் அல்லது அதை தவறவிட்டால் 11 மணி முதல் 12 மணி வரையிலும் நீங்கள் பொங்கலிட உகந்த நாள். சூரிய பொங்கலிட்டு அனைவரும் தமிழ் மாத பிறப்பின் தை முதல் நாளாகிய இன்றைய தினம் பொங்கல் தினத்தை அனைவரும் கொண்டாடும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பொங்கல் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருப்பது மிகப்பெரிய யோகங்க. மேலும் 5, 9 கூடிய கிரகங்கள் அனைத்தும் 5ஆம் இடத்தில் சேர்க்கை பெற்றுள்ளது மிகப்பெரிய யோகத்தை நமக்கு தருகிறது. சனி பகவான் சுக்கிர பகவான் ஆகிய 2 கிரகங்களும் 5ஆம் இடத்தில் ஒன்றாக இணைந்து காணப்படுதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரித்து பெருமைமிக்க நாளாக மாறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக தினம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு வெவ்வேறு வகையில் நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க. நீங்கள் செய்ய வேண்டியது மனசை தெளிவாக வச்சிருக்க கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க. மனசுல குழப்பங்களை வைத்துக் கொள்ளக்கூடாது. மேலும் உங்கள் மனசில் யார் மீதும் அதிகமான வெறுப்பை காட்டாமல் இருப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க. உங்களுடைய டீமில் நீங்கள் கண்டிப்பாக இளைஞர்களை அதிகமாக சேர்த்துக் கொள்வதன் மூலமாக உங்களது காரியங்களில் அதிகமான வெற்றிகளையும் சிறந்த துரிதமான செயல்பாடுகளையும் நீங்கள் பெற முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் தனிமையிலேயே வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள் விசேஷமான சில நபர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. அது உங்களது மனக்கவர்ந்த காதலராக கூட இருக்கலாம். ஆனால் இன்றைய தினம் யாரையும் நீங்கள் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வேறு யாராவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். எனவே காதலை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாலும் அதை பற்றின முழுமையான உங்களது மனக்கவர்ந்த காதலரை பற்றிய முழுமையான விவரங்களை நீங்கள் சேகரித்துக் கொள்வது ரொம்ப முதலில் சேகரிக்கிறது ரொம்ப அவசியம் நண்பர்களே. எனவே அதை செய்யாமல் விட்டுறாதீங்க. இன்றைய தினம் சந்தோஷம் பெருகக்கூடிய வகையில் அதிகமான நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு. பிடித்தமான நபர்களை சந்தித்து மனம் விட்டு பேசி அதன் மூலமாக உங்களது வாழ்க்கையில் நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குங்க. மனதிற்கு பிடித்தவர்களை சந்திப்பதன் மூலமாக ஆனந்தம் பெருகும். சந்தோஷமான ஒரு உற்சாகமான மனநிலை உங்களுக்கு ஏற்படுங்க. நல்ல நண்பர்களையும் இன்றைய தினம் நீங்கள் சந்தித்து பேசுவதற்கு உகந்த நாளாக அமைகிறது. குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக பெருகும். ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் அனைத்தும் நீங்கி நல்ல முன்னேற்றம் ஆரோக்கியத்தில் நீங்கள் பெற முடியுங்க. தொழில் புரியும் நண்பர்களுக்கு, வியாபாரிகளுக்கு மிகச்சிறந்த நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு தொழில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமான ஹாப்பியான ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் மாணவர்களாக இருந்தீங்கன்னா படிப்பை தவிர மற்ற விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தலாம். ஆனால் காதல் போன்ற விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தாமல் இருக்கிறது நல்லது நண்பர்களே. மாணவர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய நோக்கம் படிப்பில் மட்டுமே இருக்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் காத்திருக்கு. படிப்பு முடிந்த உடனே நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையில் நீங்கள் சிறப்பாக அதற்காக பிளான் பண்ணிக்கங்க. சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு சாதகமான நல்ல நன்மைகள் நடிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் நேரத்தை குறைந்த அளவு தான் கொடுக்க முடியக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு ஏற்படுங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் செலவிடக்கூடிய அந்த நேரங்கள் அந்த தருணங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு சிறப்பாக உங்களது குடும்ப வாழ்க்கைக்காக அதன் முன்னேற்றத்திற்காக கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. எனவே இந்த தினம் முடிந்த அளவுக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு நேரத்தை செலவிடுவதை நீங்கள் கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளுங்கள். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபார பணிகள் நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க. அதிகார பதவியில் இருக்கிறவங்களுடைய நட்புகள் இந்த தினம் அலுவலகத்தில் பணிபுரியவங்களுக்கு கிடைக்கும் என்பதால் 2 பேருக்குமே, வியாபாரிகளுக்கும்
அலுவலக பணியில் புரியவர்களுக்கும் இன்றைய தினம் ஒரு யோகமான தினம்னு கூட சொல்லலாங்க. உத்தியோகம் தொடர்பான பணிகளில் இன்னைக்கு மறைமுகமாக இருக்கக்கூடிய டேலண்ட் இன்னைக்கு முழுமையாக வெளிப்பட்டு மற்றவர்களை அசத்தக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குங்க. எனவே அதன் மூலமாக அலுவலக பணிகள் கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறும். மறதிகள் எல்லாம் விலகக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட்டை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக. ஸோ அதுக்காக நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நண்பர்களே. ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு எங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. ஆனால் புதியவர்களும் நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணங்கள் 2 கலருங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் மற்றும் மெரூன் கலரை நீங்கள் இன்னைக்கு பயன்படுத்தலாம். இரண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறங்களாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மேலும் நம்பர் 1 நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னி ராசி அன்பர்களில் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது உடல்ல இருக்கக்கூடிய அந்த சோர்வான சூழ்நிலையெல்லாம் இன்னைக்கு நீங்கி நல்ல ஒரு உற்சாகம் இன்னைக்கு கிடைக்குங்க. மனசுல இருக்கக்கூடிய மன வருத்தங்கள் எல்லாமே இன்னைக்கு நீங்கும். அதிலும் குறிப்பாக உங்க உறவினர்கள் கூட உங்களுக்கு ஏதாவது மன வருத்தங்கள் கஷ்டங்கள் இருந்து வந்திருந்தா அதெல்லாம் இப்போ நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களுடைய காரியங்கள்ல நீங்க ஒரு மந்தத்தன்மை இல்லாத ஒரு சுறுசுறுப்பை பெறக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பா உற்சாகமா இன்னைக்கு இருப்பீங்க. இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு எதிர்பாராத உதவிகள் உங்களை தேடி வருங்க. அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல ஒரு தருணங்கள் அமையும். மேலும் நீங்கள் ஆனந்தப்படக்கூடிய நல்ல செய்திகளும் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை இன்றைய தினம் வியாபாரிகள் பெற முடியும் என்பதால் உங்களுக்கு உயர்வான ஒரு நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக அமையும் நண்பர்களே. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிகார பதவியில் இருக்கக்கூடிய நட்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. எனவே பெரிய பெரிய மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு மனசுல தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மேலும் உங்களுடைய அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அந்த மறைமுகமாக இருக்கக்கூடிய திறமைகளாம் இன்னைக்கு வெளிப்படும் என்பதால் உங்களது திறமைகளை வெளிக்காட்டி நீங்கள் சிறப்பாக நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியுங்க. உங்களது திறமைக்கேற்ப வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம். அதன் மூலமாக அந்த டோர் ஓப்பன் ஆகும் நண்பர்களே. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல முன்னேற்றங்கள் காத்திருக்கு. உங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த மறதி சம்பந்தமான விஷயங்கள்லாம் இன்னைக்கு நீங்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு. எனவே அதுவும் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தருங்க. நன்றி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இல்லைங்க என் நண்பர்கள் யாருமே கன்னி ராசியில் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். உங்கள் நண்பர்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ராசி பலன்களை பார்த்துக்க முடியும். அதனால் தயங்காமல் உங்கள் எல்லா நண்பர்களுக்குமே இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் கூட உங்களுக்கு குடும்ப உறுப்பினருடைய ராசி பலன்களையோ அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களையோ பார்க்கறதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் ராசி பலன்களை பார்த்துக்க முடியும் நண்பர்களே. மேலும் உங்களுடைய பொன்னான கருத்துக்கள் ரொம்ப அவசியம். அதை தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிடலாம். அதன் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.